செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்துல இருக்கிற மதிமுக தொண்டர்கள் எல்லாரும் மல்லை சத்யாவுக்கு ஆதரவா கட்சியை விட்டு வெளியேறிட்டு வராங்க. ஏன்னா இத்தனை ஆண்டு காலமா மல்லை சத்யா அவர்கள் மதிமுக கட்சியை வளர்த்து எடுத்ததுல அவரும் ஒரு மிகப்பெரிய பங்கு. அவரை போய் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் துரோகின்னு சொன்னதை எங்களால ஏத்துக்கவே முடியாது. அவர் ஒன்னும் இந்த கட்சியுடைய துரோகி கிடையாது. வைகோ அவர்கள் அவங்க மகனை வளர்த்தெடுக்கணும்ன்றதுக்காக இப்படி மல்லை சத்யா மீது துரோகின்ற பட்டத்தை கட்டுறாரு. இதை எங்களால கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. எப்ப அவர்கள் துரோகின்னு சொன்னாரோ அப்பத்துல இருந்து நாங்க ரொம்ப மன கஷ்டத்துக்கு உள்ளாகி இருக்கோம். எங்களால இதுக்கப்புறமும் அந்த கட்சியில இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கார்ல இருந்த மதிமுக கட்சி கொடியை தூக்கி எரிஞ்சிட்டு இனிமேல் நாங்க யாரும் மதிமுகல பயணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வெளியேறி இருக்காங்க. இதுக்கு வைகோ தரப்புல இருந்து என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்னைக்கு எல்லாரும் என் மேல பழி போடுறாங்க. நானா வாரிசு அரசியல் பண்றேன், என்ன வாரிசு அரசியல் பண்றேன்னு சொல்லி எல்லாரும் என் மேல பழி போட்டுட்டு இருக்காங்க. நான் திமுக கட்சியை விட்டு வெளியேறுவேன்னு நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. ஆனா அந்த சமயத்துல என்ன தலைவரை கொன்னவன் சொல்லி எனக்கு கொலைக்கார பட்டம் கட்டினாங்க. அதுக்காகவே நான் அந்த கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டேன், என்னை தூக்கி எரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மனவேதனையோட பேசியிருக்காரு.